சிவனடியார் ஆசி வழங்கியது போலவே சின்னம்மையாருக்கும் ராமையா பிள்ளைக்கும் 5வது திருமகனாக வள்ளல் பெருமான் 5/10/1823 வருடம் கடலூர் மாவட்டம் மருதூரில் அவதாரம் செய்தார். இவர்கள் இருவருக்கும் 5வது மகனாக அவர் அவதாரம் செய்தார். அதாவது உண்மையிலேயே நாம் சொல்ல வேண்டுமென்றால் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த வள்ளல் பெருமானை நமக்காக சின்னம்மையாரையும் ராமையா பிள்ளையும் ஒரு கருவியாக கொண்டு இந்த உலகத்திலே அவரை வருவிக்க செய்திருக்கிறார். வள்ளல் பெருமான் அவருடைய அவதாரத்தை குறித்து அவரே பாடியிருக்கின்றார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் இஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருக்கின்ற என்னை இந்த இகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று பாடியிருக்கின்றார். இதற்கான ஆதாரங்கள் வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாவிலேயே இருக்கின்றது. இப்பொழுது நாம் இங்கே வந்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய தாய் தந்தைகளை ஒரு கருவியாக கொண்டு நம்முடைய ஆன்மாவை இந்த உடலிலே அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செலுத்தியிருக்கின்றார். நம்முடைய பிறவியின் நோக்கம் என்ன என்பதை நாம் நல்லாக உணர்ந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று கூறி வள்ளலார் விஜயத்தினுடைய அடுத்த பகுதியை அடுத்த பதிவில் காணலாம் என்று கூறி இத்துடன் இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்த பதிவில் வள்ளலார் விஜயத்தினுடைய அடுத்த வரலாற்றை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.